ரைட் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு மூவருப்பு இரண்டாம் படி கோவைகள் காரணிப்படுத்தல நான்காவது உதாரணம். இதுல பாருங்க, எக்ஸ் வர்க்கம் சய 6x சய 16. எக்ஸ் வர்க்கத்தின் குணகம் 1. அப்ப இந்த 1ஐயும் சய 16ஐயும் பெருக்கி வெளியில எழுதி கொள்வோம். அப்ப 1 சய 16ஆல பெருக்கினா சய 16 தான். இது வளமை போலவே ரெண்டு கண்டிஷன்ல இந்த ரெண்டு நம்பரையும் கண்டுபிடிப்போம். அப்ப அதுக்காக நாங்க என்ன செய்யறோம்னு சொன்னா, பெருக்கினால் 16 வர பிணைப்புகளை முதல்ல எடுப்போம். பெருக்கினால் 16 வரணும். 1 தர 16, அடுத்தது 2 தர 8, அடுத்தது 4 தர 4. அதே நேரம் இங்க கழித்தல் அடையாளம் இருக்கிறனால கழிச்சு பார்க்கணும். கழிச்சால் எங்களுக்கு எக்ஸினுடைய குணகம் 6 வரணும். அப்ப கழிக்கும் போது 6 வரணும்னா 8ல இருந்து 2 கழிச்சாதான் 6 வரும். கழிக்கணும்னு சொன்னா வெவ்வேறு குறிகள் இருக்கணும். சோ வெவ்வேறு குறிகள் இருந்தால் தான் கழிப்பீங்க. கழிச்சுட்டு பெரிய எண்ணினுடைய குறியை தான் விடையில எழுதுவோம். இந்த விடையில மைனஸ் இருக்கிறனால பெரிய எண்ணுக்கு மைனஸ், சிறிய எண்ணுக்கு பிளஸ். இந்த நம்பரை கண்டுபிடிச்ச பிறகு நேரடியாக நீங்க காரணிகளை எழுதலாம். சோ முதலாவது காரணி உங்களுக்கு எக்ஸாய 8 வரும். எக்ஸாய 8. அடுத்து இரண்டாவது காரணி எக்ஸ் சக 2. எக்ஸ் சக 2.